நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய 5 விதமான கேள்விகள், 5 விதமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கேள்விக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கேள்விகளுக்கு பதில் எஸ் வந்தாலும் சரி, நோ வந்தாலும் சரி, அதை ஒரு சமநிலை மனநிலையோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மாற்றிக்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்குமான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இப்போ நம்ம ரீடிங்கை தொடங்கலாம். உங்களுடைய முதல் கேள்வி வேலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு முதல் கேள்வி. அதற்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பதில் ஒரு மிகப்பெரிய எஸ், பாசிட்டிவான பிளெஸ்ஸிங்ஸ் தரக்கூடிய எஸ். ஏன்னா உங்களுக்கு யூனிவர்ஸும் சரி, தெய்வமும் சரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க. அது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது, ஃபேவராக நடக்க போகுதுன்றதால பாசிட்டிவ் பிளஸ்டு எஸ். இப்போ உங்களுடைய பொருளாதாரம், நிதி நிலைமை சார்ந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவான எஸ் தான். ஏன்னா நீங்கள் மட்டும் அதனால் சந்தோஷப்பட போகிறதில்ல, பயனடைய போகிறதில்ல, உங்களுடைய குடும்பமும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அதனால் பயனடைய போகிறாங்க. ஸோ மற்றவங்களுக்காகவும் நீங்கள் கேட்குறதுனால யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு
பாசிட்டிவா மாத்தி அமைக்க இருக்கிறாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் நீங்க கேட்ட கேள்விக்கு. உங்களுடைய காதல், திருமண உறவு அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவான எஸ். ஆனாலும் அந்த பாசிட்டிவான எஸ் உடனே நடக்காது, உடனே கிடைக்காது. அந்த எஸ்க்கு நீங்க ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரொம்ப கூட வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. எந்த அளவுக்கு நீங்க அதற்காக இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ, அப்போ அது உங்களுக்கு முழுமையா எஸ்ஸா மாறும். ஸோ எல்லாமே எஸ்ஸா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. கும்பராசி, உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வருவோம். பர்சனல் லைஃப்ல பேஷன் ஓரியன்டா இல்லை ஆன்மீக ரீதியா ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த கொஸ்டினுக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அந்த பர்சனல் லைஃப்கான கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் எஸ் அப்படின்றது வருது. ஏன்னா 2 விதமான கேள்விகள் கூட கேட்டிருக்கலாம், இல்லை 2 விதமான ஒரு ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். 2த்துக்குமே எஸ் அப்படின்றது தான் வருது. ஸோ இது மட்டும் நம்ம அப்போ டபுள் எஸ்ஸாக எடுத்துக்கலாம். உங்களால் வந்து மல்டிபிள் டாஸ்கிங் பண்ண முடியும், ஒன்றுத்துக்காக ஒன்று விட வேண்டாம் அப்படின்றது இருக்கிறதுனால ஸோ இது டபுள் எஸ். இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கள சார்ந்து ஒரு படிப்பு சார்ந்து ஒரு கேள்வி மனசில் இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த கேள்விக்கான பதிலும் ஒரு பாசிட்டிவான இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ் ஏன் அப்படின்றதுனா, அந்த எஸ் வந்து பெர்மனெண்ட்லாம் கிடையாது. இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எஸ் அது கிடைக்கும், உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா நிறைய நீங்கள் எஃபர்ட் போடணும் அப்படின்றதுனால ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ். ஸோ கும்பராசி, அப்போது உங்களுடைய 5 விதமான கேள்விகளுக்கும் என்னென்ன பதில்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பிளஸ்ஃபுல்லான எஸ் வந்திருக்கு, பாசிட்டிவ் எஸ். உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான பாசிட்டிவான எஸ். நீங்கள் மட்டும் பயனடையது இல்லாமல் மற்றவங்களும் அடைவாங்க. உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த அந்த ஒரு கொஸ்டின்கான பதில் உங்களுக்கு பாசிட்டிவான எஸ் தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். உங்கள் பொறுமையை வந்து சோதிக்கிற மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அந்த சோதனை தான் அந்த சாதனைக்காக மாறப்போகுது அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவான எஸ். அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப்கான கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கு டபுள் எஸ். 2 விஷயங்களையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம், 2த்தையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு அடிஷ்னலோட வேறு எதனா பண்ணலாம் அப்படின்றதால 2 எஸ் அப்படின்னு வருது, உங்களால் முடியும்ன்றது. அண்ட் உங்களுடைய படிப்பு சார்ந்த கேள்விக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ் வந்திருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ் தான் வந்திருக்கு. இங்கே வந்து பெரிய நோலாம் இல்லை, நெகட்டிவ் எதுவுமே இல்லை, எல்லாமே எஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எஸ்ஸை வந்து நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்காமல், ஓகே இதெல்லாம் நல்லது, நம்மளுக்கு நடக்குது, நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது, ஸோ அதற்கேற்ற மாதிரி இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத, அது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.